அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய தினமலர் இணை ஆசிரியர் மதிப்பிற்குரிய ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம், நான் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு பள்ளி, கல்லூரி, சமூக தலைவர்கள், ஊடகம் இவங்களோட எப்படி கூடுதலாக இணக்கமாக இருக்கிறது, இவங்க மூலிமா எப்படி நம்மளோட காரியத்தை சாதிச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச சொல்லியிருக்காங்க. இதுதானே தலைப்பு? சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ரைட். சியாம் சுதீர் சார் ரொம்ப பிரமாதமாக எப்படி சமூக தலைவர்களை பயன்படுத்திக்கிறது, எப்படி சமூகத்தில் பல்வேறு நபர்களை பயன்படுத்திக்கிறது, எப்படி இளைஞர்களை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னார். அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போது சமீப காலமாக அவர் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் பயங்கரமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அவர் ரொம்ப நல்லா சொன்னார். எப்படி இளைஞர்களை வச்சே அதுக்கான உள்ளடக்கத்தெல்லாம் தயார் பண்ணி, எப்படி வீடியோ இளைஞர்களை வச்சு தயார் பண்ணி, எப்படி மீன்ஸ் இளைஞர்களை வச்சு தயார் பண்ணி, எப்படி அவங்க மூலியமாகவே அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது எல்லாமே ரொம்ப பிரமாதமான பரிந்துரைகள். இப்போது ஆனால் அதுக்கள் நான் பேசுகிறதுக்கு முன்னால் இங்கே உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுல சவால் இருக்குது, இல்லைன்னா சவாலே இல்லையா, வழக்கம் போல் ஓடிட்டுருக்கிறதே நல்லா இருக்கா? அது ஏன்னா நான் தேவையில்லாமல் பேசக்கூடாதுல்ல, அதனால உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இல்லை இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கருத்து திருப்பி வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா நம்மளுக்கு? இங்கே இருக்கிறது டிஏபி ஸ்டால்வேர்ட்டு சிவா தான். 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இவர்கிட்ட தான் சேலஞ்ச் கேட்கலாம். சொல்லுங்க, எல்லாருமே அவங்க என்ன எதிர்கொண்டீங்க, என்ன பேனல் டிஸ்கஷன் தானே. ஐ திங்க் ஆர் எனிபடி கேன். பொதுவாக டயலாகாக தான் இருக்கணும். இங்கே மேலே உட்காரவங்க பேசுகிறாங்க, நீங்கள் கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த டேக்கிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டு தி பப்ளிக் பீப்புள் ஆர் நாட் ரிசெப்டிவ். நீங்கள் if you are running a campaign on the positives of the government, nobody is interested. How do you? No, that is the truth. You have major exhibitions going on. Getting the crowds is captive audience now. We are talking. How do we improve that? And the major challenge is this. சார், நாங்கள் போஸ்டர்ஸு, நோட்டீஸு, ஹேண்ட்பில்ஸ், நியூஸ் பேப்பரில் வைக்கக்கூடியது, அப்புறம் டிவி விளம்பரம், அந்தந்த எக்ஸிபிஷன் நடத்தக்கூடிய நேரத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்கிறோம் சார். ஆனால் ஜென்ரல் பப்ளிக்குடைய ஃபுட்பாலுங்கிறது இது மினிமல்னு கூட சொல்லலாம், இல்லாட்டி அது இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையோ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு உட்கார வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோமே தவிர, எந்த பப்ளிக்கும் நம்ம அங்கே போனால் ஒரு நல்ல நான் எவ்வளவோ விளம்பரம் பண்ணுறோம் சார். ஆதார் கார்டில் திருத்தம் பண்ண முடியும், பேங்க்கில் லோன் வாங்க முடியும், இன்னும் என்னென்னமோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் ஜென்ரல் பப்ளிக் நெவர் கம் டு சர்ச் பண்ணுறோம் சார். சொல்லுவது வேடிங்க, அந்த பப்ளிக் வராங்க சார், இந்த ஆதார் திருத்த கவுண்டரில் மட்டும் நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு மீட்டிங்கை கேட்கன்ற நாங்களும் எவ்வளோ ஒதுக்கட்டாக கூப்பிட்டு உட்கார வச்சாலும் நான் லைனில் நிற்கிறது அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் நல்ல கோஆபரேஷன். நாட் ஒன்லி டவுன் சார், வில்லேஜஸ்ல கொண்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹவு டு யூ பிரிங் தட் crowd into the venue to know about the government schemes that are implemented for common good. நான் ஒரு பொதுமக்களில் ஒரு நபராக நானும் இந்த மாதிரி எந்த எக்ஸிபிஷனுக்கு நான் போனதே இல்லை சார். நான் எதுக்கு சார் போகணும்? எனக்கு ஏதாவது ஒரு காரணம் கொடுங்களேன், நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை சார். இப்போ மார்னிங் அவர் டிஜி ஆல்சோ said ஒரு ஸ்கீமை பற்றி சொல்கிறாரு. See, there are lacunae in various
now if PM Yojana, Awas Yojana வச்சிருக்கீங்க, we are telling them how to get a house done. What is your contribution, what is the government's contribution, அதெல்லாம் சொல்றதுக்கு we are having the necessary pamphlets, schemes. But if there is the lack of confidence on the positives of the government இருக்குல்ல, அது வந்து ஒரு stumbling block. Lack of confidence on whether the government is doing the right thing ன்னு நீங்க வந்து it is not only in Tamil Nadu, maybe in Kerala also, getting people to come and know how to become a beneficiary, they are not willing. They think everything can be done in a very காசு கொடுத்தா நடந்துரும் அந்த ஒரு இல்லை ஐம் சேயிங் திஸ் இஸ் தி இது காசு கொடுத்தா நடந்துரும் 10,000 கொடுத்து இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா பண்ணிடலான்ற ஒரு கருத்து, பொதுவான கருத்து. ஆஸ் அ பப்ளிக் ஆல்சோ யூ நோ தட் how it is being done. But unless the people come forward and question how to get the application form, how to get myself enrolled in a government scheme, இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடத்துகிற இந்த பெண் உரிமை திட்டமாக இருக்கட்டும், they have a very mechanism. But central governmentல அந்த mechanism at the field level it is not there. How do we reach to the common man in general? அங்கே போட்டி போட முடியாது. ஏன்னா அது வந்து வேற விதமான தகவல்களை வந்து கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஊடகம். அது எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு தளமாக இருக்குது சார். சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ விளம்பரப்படுத்தினா எல்லாத்தையுமே வியாபாரம் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்றைக்காவது வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள் அந்த மாதிரி விளம்பரம் பார்த்துருக்குமா? பார்த்தது கிடையாது. ஆஷீர்வாத் பைப்ஸ் விளம்பரம் பார்த்துருக்குமா? பார்த்தது கிடையாது. அது வந்து அதுக்கான ஒரு தளம் கிடையாது. நம்மளால சோஷியல் மீடியாவில் உள்ளே போக முடியுமா அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நல்லாவே போக முடியுது. இப்போ அந்த செங்கோல் கொண்டு வச்ச விஷயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப பிரமாதமாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்தது. அந்த மாதிரி வந்து எல்லா நேரமும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா நேரமும் எல்லா திட்டத்துக்கும் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து சிறுதானியம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் நம்மளால் தயார் பண்ண முடியாது. ஒரே ஒரு வீடியோவில் ஒரே ஒரு வைரலாக போகக்கூடிய வீடியோவில் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு நாம் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த முடியும். எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது நாம் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா தான் வந்து அதுக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம். வாட்ஸ்அப்பில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஷியாம் வந்து அது ரொம்ப நல்லா சொன்னார். அந்த குறிப்பிட்ட குரூப்ஸ், எனக்கு என்னெல்லாம் குரூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் அந்தெல்லாம் குரூப்பில் தான் இருக்கேன். எனக்கு அது மூலிமா வரக்கூடிய தகவல்களை நான் பயன்படுத்திக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்தியாவை பொறுத்தளவில் இன்ஸ்டாகிராமோடையோ ஃபேஸ்புக்கோடையோ வந்து வாட்ஸ்அப் தான் வந்து வலுவான ஒரு சோஷியல் மீடியா. அது வாட்ஸ்அப்பை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இப்போ சொன்னீங்க எக்ஸ்பெரின்ஷியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார். இப்போ எப்படின்னா நம்ம வந்து வெறும் தகவல்களை சொல்லிட்டு இருக்கோம், ஒரு வழியாக அப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். அது வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்ல போகிறோமோ அதை அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? நீங்கள் என்ன சொல்ல வர விஷயத்த என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து எல்லா இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு. எனக்கு டிவியிலேருந்து வருது, சோஷியல் மீடியாவிலேருந்து வருது, செய்திகள் வந்து கொட்டுறது. எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண நபர் வந்து குறைஞ்சது 200லேருந்து 300 செய்தி துளிகளை பார்க்குறாரு சார். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புதுசாக வைரலாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு கவனமே கிடையாது, யாருக்குமே கவனமே கிடையாது. இதில் வந்து அரசோட தகவலை நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் இப்போ என்ன குறைபாடு இருக்குன்னா, எல்லாருக்கும் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் குறைபாடு வந்து இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்குது. ஒரு வெளியில் போய் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க, பிளேனில் போங்க, எல்லாருமே இப்படியே தான் பார்த்துட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து விஐபி பந்தோபஸ்துக்கு வந்து இவங்க வந்திருக்காங்க, ஜவான்ஸ் வந்திருக்காங்க. எல்லா ஜவான்ஸும் உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சார். என்ன பந்தோபஸ்த் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆமாம், இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால அவங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்கிறது. இன்னைக்கு எல்லாருமே இதில் ஆழ்ந்திருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப கம்மியாகிடுது. நம்மளால் வந்து நம்மளோட திட்டங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறது நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கல்லூரி மாணவர்கள் இதில் வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். இதை
இப்போ நீங்க வந்து இதெல்லாம் திட்டங்கள் இருக்கு, அதுக்கான பெனிஃபிஷியரிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. நாம வந்து கல்லூரி மாணவர்களை வந்து அதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன், அவங்கள ஒரு ஏஜென்ட்டா வச்சுக்கிட்டேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் அதுக்கு கொடுத்தா, அவங்கள ஒரு நீங்க இத்தனை பேர் நீங்க இதுல சேர்த்து கொடுங்க, நாங்க வந்து அதுக்கு வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஒரு சன்மானம் தரோம் அப்படின்னு சொன்னா அதுல அது மாதிரி சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. இந்த டிபார்ட்மெண்ட்ல அதுக்கான பட்ஜெட் இருக்கா, அது சாத்தியப்படுமான்னு தெரியல. ஆனா அவங்க மூலியமாவே சார் சொன்ன மாதிரி கண்டென்ட்டே கிரியேட் பண்ணிடுறோம். அப்போ அவங்களே வந்து அது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களே வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களே வந்து அந்த பயனாளிகளையும் உள்ள கூட்டிட்டு வர மாதிரியான ஒரு சிஸ்டம், அதாவது எண்ட் டு எண்ட் அந்த ஒரு லூப்பை க்ளோஸ் பண்ற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா எக்ஸிபிஷனுங்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவுடேட்டட் ஃபார்மேட் சார். அது உங்களுக்கு கட்டாயங்கள் இருக்கலாம், நீங்கள் எக்ஸிபிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு அவுடேட்டட் ஃபார்மேட், அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் வரும்னா அந்த ஸ்டாட்டிக் டிஸ்பிளேஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் வருவாங்கன்னு தெரியல. நாம் இன்னைக்கு அப்படி கொண்டு போனோம், எக்ஸிபிஷன் கொண்டு போனோம்னா இன்னும் நிறைய பொருள் செலவில் இன்னும் பயங்கரமான கண்டென்ட்லாம் தயார் பண்ணி அப்படி தான் கொண்டு போக முடியும். ஆனால் அது எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியுமா அந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறது, அதோட சாத்தியக்கூறுகள் நம்மளுக்கு தெரியல. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எந்தெந்த விதத்தில் நம்மளால் கொண்டு மில்லட்ஸை பொறுத்தளவில் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நல்லாவே கொடுக்கலாம், நிஜமாவே சாப்பிட வச்சே கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான பட்ஜெட் அகெயின் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி பண்ணணுமா, அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொன்னார். அதுக்கு கவர்மெண்ட் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை, அதனால வந்து அவங்க அந்த ஆவாஸ் யோஜனா இங்கே நடக்கிறது, இதுக்கான கேம்ப் இது நடக்கிறது அப்படின்னாலுமே அதுக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அகைன் அவர் சொல்கிற மாதிரி அவங்களோட ட்ரஸ்டட் ஏஜென்ட்ஸ் யார், அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு குழு வச்சுருக்காங்களா, அந்த குழு மூலிமா அவங்களால போய் ஆவாஸ் யோஜனாக்கு பயனாளிகளை கூட்டிகிட்டு வர முடியுமா, ஒரு பயனாளி கூட்டிகிட்டு வந்தால் அவருக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குமா, இந்த மாதிரி நம்மளால பண்ணி கொடுக்க முடியுமா, இது இஸ் பாசிபிள்? ஐ மீன் சார் இல்லை, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பப்ளிசிட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு தான் இருக்கே தவிர இந்த மாதிரி ஏஜென்ட் கமிஷன் மாதிரி இடம் இல்லை சார். ஏதோ ஒரு ரிவார்ட் மெக்கானிசம் இருந்தால் சார் அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னொரு விஷயம் செய்தி என்னன்னாக்கா, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ்க்கும் நமக்கும் டைரக்டான லீக் கிடையாது. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் வந்து சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க, சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க, சமயத்தில் இங்கே இல்லாத ஒரு ஏஜென்சியாக கூட இருப்பாங்க. அதனால் வந்து அந்த அளவில் வந்து அந்த டைரக்ட் லிங்க்கு, இப்போ நம்ம ஒரு ஸ்கீமை பற்றி இங்கே பேசுகிறோம்னு சொன்னால் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி அங்கே இல்லவே இல்லாமல் கூட இருப்பாங்க நம்ம ஸ்கீமை பற்றி பேசிக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் அவங்க வந்தாலும் கூட அவங்க இந்த ஸ்கீமில் எனக்கு பெனிஃபிட் அடையணும்னா தே ஹேவ் டு அகைன் கோ பேக் டு சம்படி சார். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாலேயோ இன்டர்நெட்லேயோ விளம்பரப்படுத்தினாக்கா எல்லாமே ஒரு கிளிக் பேஸ்டு தானே சார். எனக்கு நான் உங்கள் வெப்சைட்டில் விளம்பரப்படுத்தினா இவ்வளோ கிளிக் எனக்கு வந்திருக்கு, இவ்வளோ அது கன்வெர்ட் ஆகிருக்கு சேலா, அதோட அடிப்படையில் தான் அவங்க நம்மளுக்கு காசு தராங்க. அப்போது இப்போ நீங்களும் ஒரு மீடியா ஆர்கனைசேஷன் தான், நீங்கள் வந்து அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் விளம்பரப்படுத்துறதுலேருந்து அது வந்து நுகர்வு வரைக்கும் அது முடிஞ்சிட்டா அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு லூப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண முடியுமா? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு கொஞ்சம் ஒரு புது டைரக்ஷனில் கொண்டு போவோம். அது எங்கெல்லாம் பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐசிடிஎஸ் மாதிரி இருக்காங்க. ஐசிடிஎஸ் வந்து எங்கள் கூடவே இருக்கிறாங்க, அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, எந்த இஷ்யூஸ்னாலும் அவங்க அங்கேயே அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆதார் கரெக்ஷன் நம்ம இதெல்லாம் நாமளை வாலண்டியராக இழுத்து போட்டது தான். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கீம் பிளான்லேயே கிடையாது, இது நாங்களாக இன்வென்ட் பண்ண விஷயங்கள் தான். போஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டோன்னா அவங்க பண்ணுவாங்க, ஆதார் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஆதார் கரெக்ஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே சரி எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஆதார் கரெக்ஷனை ஒரு எலிமெண்ட்டாக கூட சரி அப்படி அதுக்காக வேண்டியாவது ஒரு 100-200 பேர் வராங்க. சில இடங்களில் கள்ளக்குறிச்சியில் பண்ணோம், சிவகுமார் தான் பண்ணாரு. அப்போ ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததை விட பிரமாதமான கூட்டம். அதுக்குன்னு தனி ஹாலையே பிளான் பண்ணி 200 பேர் 100 பேர் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. இந்த பக்கத்தில் நல்ல ப்ரோக்ராம் ஸோ இது இருக்குது. அது அந்த கம்யூனிகேஷன் சேலஞ்ச் வந்து அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிங்கன்னாலுமே என்ன நடக்கும்னா, அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் ஆதார் கரெக்ஷனுங்கிற ஒரு எலிமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சு கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிளும் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட திட்டத்துக்கான முடிய மாட்டேன். ஆமாம், அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை பற்றி அவங்க கேட்க
இப்போ வீட்டு வசதி திட்டம்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா சார், அதுக்கான ரிசல்ட் நம்மளால் வைக்க முடியல சார். இப்போ ஒரு ஸ்டாலில் வீட்டு வசதி திட்டத்தை தொடர்பான நம்மளால லீட் ஜென்ரேஷனாவது பண்ண முடியுமா சார்? அதாவது இவங்க எல்லாம் வந்து இதுல ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையாவது நம்ம சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். அந்த மாதிரியான there is no transparency sir. Let us talk frankly. Transparency on allotment of this PMA. எத்தனை பேர் நம்மளிலேருந்து வந்து பிஎம்ஐயில் இருக்கிற சப்சிடியை வாங்க முடியும்? 20 lakhsக்கு they are giving subsidy. It is not very transparent. Unless the party சார் சொன்ன மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து if they are willing to go for, இப்போ நான் வந்து I am also the editor of திட்டம் யோஜனா. I went to the urban habitat இது our I said how to get an application, how to help a person to get him enrolled. He was not willing to, the chairman managing director was, he said sir I will ask somebody else to இது. So they don't want to be transferred. அது வந்து ஹவுசிங் ஸ்கீமில் வந்து you have to contribute something, government contribute something. After that அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வரும்போது இது வந்து they have some GPS based இது அதை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் லோன். But they were not willing to tell how you get an application and to whom to go and give it. The basic communication illa. So in this juncture we cannot run a scheme saying that நீங்க வந்து application கொடுங்க, அதையும் நம்ம வந்து பண்ண முடியாது unless the participating department also comes. That is the state government. Videos come, they give some break figures, நீங்க வந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. Again in the field level, who gets the actual benefit, who is allotted the housingகிறத பத்தி யாரும் ஓப்பனா பேச மாட்டாங்க. The video office knows it, but அவங்களுடைய புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. they won't open up. சார் அப்ளிகேஷன் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கிட்ட இருந்து போனோம் சார், வீடியோ ஆபீஸ். ஸோ ஊராட்சி மன்ற தலைவர் தான் அதை கொடுக்குறவரு இல்ல, அவங்க தான் கொடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பவர் இருக்கு. பொலிட்டிக்கல் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க சார், அவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இதில் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஒன் டே வந்து மாஸ் கான்டாக்ட் சொல்லி பண்ணுவாங்க, அங்கே தான் கொடுக்க விருப்பப்படுவாங்க ஒழிய நம்ம இந்த பொலிட்டிக்கல் உள்ள இதுதான் இருக்குது. அதனால அது ஒரு தடையா இருக்கு. எல்லா விஷயங்களும் அந்த பாதையில் நிற்கிறது தான் விஷயம் முக்கியமாக. ஏன்னா அவங்க கையில் தான் கொடுக்கணும். ஈவன் ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், என்ன ஸ்கீம் இருந்தாலும் அவர் தான் முன்னிருந்து கொடுக்கணும் ஒரு இன்டென்ஷன். இல்ல அப்ப அவங்கள உங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. பண்றோம் சார், பட் பண்ணாலுமே திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் அவங்க நல்லாவே தெரியும். வந்து ஸ்பெஷலாக அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதான் சார், நான் வந்து இப்போ ஏன் இவ்வளோ தூரம் நான் கேட்டுட்டு இருக்கேன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன விருப்பப்படுறாங்கன்னா அவங்களோட ஸ்கீம்ஸ் நேரடியாக போய் சேரணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கு ரேஷனில் கூட 2 பில்லு தராங்க உங்களுக்கு. எது வந்து மத்திய அரசு அரிசி, எது மாநில அரசு அரிசிங்கிறது பிரித்து உங்களுக்கு காட்டுறாங்க. அதனால அந்த லூப்பை நம்மளே க்ளோஸ் பண்ணோன்னா தான் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்த நோக்கில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனிவே, ஸோ சார் இதில் வந்து என்ன ஆகணும், அல்டிமேட்டில் இது வந்து இட் வில் பாயில் டவுன் டு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கிடையாது. கரெக்ட், அதுதான் பேசிக்கான கொஸ்டின். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம டைரெக்டாக இன்வால்வ் பண்ணிட முடியும். இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குன்னா பேங்க்கோட மேனேஜர்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டா நம்மபடி சொல்கிறபடி வருவாங்க, அவங்க என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருவாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது. யூ டோன்ட் ஹாவ் தட் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். சரி சார், நான் இந்த ஒரு விஷயம் இன்னும் வேறு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி பார்க்குறேன் உங்கள்கிட்ட. அதாவது நாம் வந்து லீடு ஜென்ரேட் பண்ணுறோம், நம்மளோட நிகழ்ச்சி மூலிமா, மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் மூலிமா லீட் ஜென்ரேட் பண்ணிடுறோம். அதாவது இந்த ஒரு 1000 பேர் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு பின்னாலேயே வந்து நாம் வந்து அந்த லீடு நாம் கொடுத்த நபர்களுக்கு வந்து பயன் போய் சேர்ந்துருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்மளால செக் பண்ண முடியுமா? அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களோட சீனியர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க? இல்லை சார், பெனிஃபிஷியரி டிசைட் பண்ணுறதே அவங்க தான்.
நம்ம லீட் ஜெனரேட் பண்ணவே முடியாது. ஒரு பஞ்சாயத்து தலைவர் தான் பெனிஃபிஷியரி டிசைட் பண்றாரு யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்க கூடாதுன்ட்டு. ஸோ அந்த பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்க ஒரு 4 பேரை கூட்டு வருவாங்க. நம்ம அந்த லூப்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் தட் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம வரதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லிங்க் தானே தவிர நமக்கு அந்த ரோல் நம்ம அதனால பொத்தாம் பொதுவாக தான் ஸ்கீம்ஸ் பற்றி பேசுவோம். சரி ரைட் ஓகே, நம்ம அப்போ இந்த டாபிக் விட்டு வெளில வந்துருவோம். இது உங்களோட டிபார்ட்மெண்ட் ரீதியான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம டெவலப்மெண்டல் கம்யூனிகேஷன் சைட்ல எப்படி நம்ம போறதுன்னு தான் மோர் அப்ரோப்ரியேட்டான ஒரு Okay. I will ask the question, sir. I've been working with UNICEF as a consultant. For 3 years, social behavior change consultant ஆகும் கோவிட் கம்யூனிகேஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்த சேலஞ்சஸ் என்னன்னா, ஏதோ ஒரு கீ மெசேஜஸ் வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வருது, தமிழ்நாடு எடுத்துக்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டேக்கிங் தட் மெசேஜ் அண்ட் மெசேஜ் இஸ் பீங் ஈவன் ஒரு ஜியோவாக வருது, ஒரு வருது. ஸோ வந்தவுடனே அந்த கம்யூனிகேஷன் ஆஸ் அ கருத்து சுதந்திரத்தில் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த எடுத்துகிட்டு போகிற பர்செப்ஷன் வந்து மாறிடுது. ஸோ மாறும்போது அல்டிமேட்லி அட் கிரவுண்ட் லெவல் ஒரு ஸ்கூல் சில்ட்ரனோ இல்லைன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்க யாரோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் வந்து டைல்யூட் ஆயிடுது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓகே சார், நான் வேணா சொல்றேன் சார். கோவிட் ஊசி போட்டுக்கிறதுங்கிறது தானே சார் மெசேஜ். கோவிட் ஊசி போட்டுக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வருங்கிறது போய் சேருது கிடையாது. அதுவே கிறந்து போயிட்டாங்க. இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து போட்டுக்கலாமா? ஸோ அதெல்லாம் எல்லா கம்யூனிகேஷனும் கிளியரா இருந்தது. FAQs வேர் கிளியர், ரொம்ப கிளியரா FAQs வந்து போஸ்டரா போச்சு, வீடியோவா போச்சு, மீடியால கொடுத்தாங்க, மீடியா ஓரியன்டேஷன்ஸ் நடந்துச்சு, பப்ளிசிட்டி வந்து கம்யூனிட்டிக்கும் போச்சு. ஸோ இவ்வளோ போனா கூட அல்டிமேட்லி பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து சேமா தான் இருந்துச்சு. ஐயோ எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நான் ஊசி போட்டுக்கலாமா? எனக்கு பீனட்ஸ் இருக்கு, ஊசி போட்டுக்கலாமா? நான் பிரெக்னன்ட் லேடி ஊசி போட்டுக்கலாமா? ஸோ பேசிக் டவுட் அட் த கம்யூனிட்டி லெவல் ரிமைண்ட் தி சேம். ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ரீச் அவுட் பண்ணி எடுத்துட்டு போற விஷயம். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஒரே கீ மெசேஜா எல்லாரும் சொன்னா சரியா வருமா? ஆர் எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? திஸ் இஸ் தி சேம் திங். அது ஆமா சார், அது ஒரு பெரிய சேலஞ்ச் சார் நம்மளுக்கு. ஏன்னா கீ மெசேஜ்ன்றது ஒண்ணுதான் சார், ஆனா அது 100 பேர் 1000 பேர் சொல்லும் போது லட்சங்களா மாறிடுது கீ மெசேஜஸ். அது என்னன்னா, இங்க நாம வந்து ஒரே விஷயத்த ஒரு தடவை 1000 பேர் 10,000 பேர் ஒரு தடவை சொன்னாக்கா அது மண்டையில ஏறாது. ஒரே விஷயத்த திரும்ப 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 வெவ்வேறு விதமா நாம சொல்லிட்டே இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த மெசேஜ் போய் சேரும். அதனாலதான் இப்போ வந்து ஒரு டாபிக் போறதுனாக்க ஒரு இன்னைக்கு வந்து பாரத் இந்தியா பேரை மாத்தலாமா வேண்டாமா, அதுல எத்தனையோ பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு எல்லாரும் ஒரே கருத்தை திருப்பி சொல்லணும்? எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது நேற்றுக்கு வந்து ஒரு 150 பேராவது அதுல கருத்து சொல்லியிருக்காங்க. பெரிய தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள் 150 பேராவது கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லாருமே சொல்லணும் அதுல? ஆனா ஒவ்வொருத்தர் சொல்றதுலயும் ஒரு சின்ன 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 வித்தியாசம் இருக்கு. அது வந்து அந்த வித்தியாசத்துல நான் ஒரு எனக்கு அதுல எது எடுபடும்னு தெரியாது. அதுதான் சேலஞ்ச் அந்த கம்யூனிட்டி லெவல் வந்து ஃபீல் லெவல். ஆனா ஏதாவது ஒண்ணு எடுபடும். அதனாலதான் வந்து எல்லா அரசியல் தலைவர்களுமே எல்லாரும் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியாச்சு தெரிஞ்சாலும் அவங்க பங்குக்கு திருப்பியும் சொல்றாங்க. அப்போ ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லும் போது வெவ்வேறு விதமா சொல்லும் போதுதான் அந்த மெசேஜ் வந்து எஃபெக்டிவா போய் சேரும். உங்க கம்யூனிகேஷன் என்ன இந்த பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வந்து எவ்வளவு ரிசர்ச் இருக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் 4 லட்சக்கணக்கான மாணவர்களை இவன் லாஸ்ட் வீக் கூட ஒரு 2000 பேரை பார்த்தேன் லாஸ்ட் சாட்டர்டே. எவனுமே நியூஸ் பேப்பர் படி கிடையாது. சரியா? எல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவங்க என்ன டார்கெட், நீ 10 பாயிண்ட் கொடுத்தீங்க, கண்ணு என்ன பாயிண்ட்ல போய் நிற்கும்? ஒரு பாயிண்ட் தான் போய் நிற்கும். 10 பாயிண்டை படிக்கிறதுக்கு யாரும் தயார் கிடையாது. எவரிபடி வாண்ட் ஸ்பூன் ஃபீடிங். ஏன்னா சார் அவங்க நியூஸ் பேப்பர் எடுத்துறாங்க, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரீடர்ஷிப் ரிட்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். சார் ரியல் சேலஞ்ச். நம்ம பேசுகிற சேலஞ்ச் அண்ட் தே ஹேவ் அ மோர் சேலஞ்சஸ் வித் தம். இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மெசேஜஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கம்யூனிகேஷன். பிகாஸ் யூ ஆர் அ கன்சல்டன்ட். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மெசேஜஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார்னா பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அது டிவி மூலம் கேட்டால் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரேடியோவில் சொன்னா தான் பிடிக்கும். எதுக்கு நம்ம மல்டிமீடியா கேம்பெயின் செய்கிறோம்? ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் இந்த மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஸோ
ஸோ அந்த ரூபத்துக்காக நம்ம கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஷுட் நாட் லீவ் எனி மீடியம் ஆர் எனி மீடியா டு ரீச். சரிங்களா? இதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி சொல்றவங்களையும் பன்முகத்தன்மை இருக்கணும். நிறைய விதமான மக்கள் அதை பத்தி பேசணும். இல்லை, நான் ஒரு நீங்க பேசுற ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? we are all communicators. I will play a video afternoonல ப்ளே பண்றேன். how we communicate. Truly speaking, we don't communicate properly. You across the table, நான் என்னுடைய ரிசீவருக்கு என்ன சொல்லணுங்கிற புரிஞ்சுக்கலன்னா அப்ப I am not a good communicator. சரிங்களா? அங்கதான் நம்ம மெசேஜிங்கிற வந்து பெரிய மிஸ்டேக். அடுத்து மீடியத்தில் மிஸ்டேக். இந்த ரெண்டு தியரியும் ஒருத்தர் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, அவர் தாங்க தலைவர். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அதே இதை இன்னைக்கு பெரிய ஒரு கம்யூனிகேட்டர் இந்தியாவில் வந்து நம்ம பிரதமர், அவர் பேசுறது கேளுங்க. எந்த விஷயம் பேசினாலும் he knows across the table how to reach. அவரோட ஹிந்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா லிசன் பண்ணி பாருங்க. வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் across the table reaches. அப்போ நீங்க தமிழ்ல பேசையிலையும் உங்களுடைய கண்டென்ட் இன்னொன்று, சோசியல் மீடியாவில் கண்டென்ட் இஸ் அ கிங், வி நோ தட். ஆனால் அந்த கண்டென்ட்டை எப்படி அக்ராஸ் தி டேபிள் கொண்டு போகணுங்கிறது இட்ஸ் அ ரியல் சேலஞ்ச். இஃப் யூ நோ தி ட்ரிக், யூ ஆர் வின். ரைட்? ஸோ மீடியம், மெசேஜ் அண்ட் ரிசீவர், இந்த மூணையும் we have to mix in a very proper format. இல்லை நம்ம டீ காஃபி போடுற மாதிரி தான். கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா we will be able to really reach people. டிஏபிக்கு நிறையா போவோம், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் போவோம். ஸ்டாண்டர்டாக வந்து செக்ரட்டரியெலாம் பார்க்கணுன்னா வெளியில் ஒரு பியூன் ஒருத்தர் இருப்பார். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை சொல்கிறேன், 15-17 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவர் வந்து ரேபிள் தான், சாப் நெய்யே, அவ்வளோதான், சாப் இல்லை. இதோட ஒரு உச்சகட்டமாக என்னாச்சு, என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து வாரணாசியில் ஒரு அதிகாரியை போய் பார்க்க போயிருந்தாரு. கங்கையில் அது ஒரு முக்கியமான திட்டங்கள்லாம் நடந்துருந்தது, அது சம்மந்தமாக பார்க்க போயிருந்தார். காலையில் 9 மணிக்கெலாம் போயிட்டார் ஆஃபீஸ்க்கு. வெளியில் இருக்க பியூன்னு சொன்னார், வழக்கம் போல் சார் நையன்னு சொல்லிட்டார். சரி வருவார் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தார். ஒரு 10 மணி ஆச்சு. சரி இதுக்குள்ளேயே வந்திருக்கணுமே அதிகாரி, வரலையே சொல்லி திருப்பி போய் கேட்குறாரு, சாப் மீட்டிங் மே. சரி மீட்டிங் முடிஞ்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து. அது ஆயிடுத்து லஞ்ச் டைம் ஆயிடுத்து. சாப் அபி லஞ்ச் ரைட், ஓகே, அவருக்கு தெரியும் போது. ஆனால் அந்த பியூன் அங்கே தான் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் வேற எங்கேயும் போகல, அவர் அதே பதிலே சொல்லிட்டு இருக்காரு. சரி லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருத்து. ஒரு 3 மணி ஆயிடுத்து. சாப் கபாயிங்க साहब तो अभी मीटिंग में 5 मणि आते सर, बस कहाँ मीटिंग कहाँ हो रहा है, मैं वहाँ जाता हूँ. मीटिंग इलाहाबाद में हो रहा है भाई. अच्छा முதல்லயே சொல்லிருந்தா இவர 8 மணி நேரம் உட்கார்ந்திருக்க மாட்டாரல்ல. ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை மாதிரி போன வருஷம் நான் டெல்லிக்கு வந்து ஒரு அஃபிஷியல் வேலையா போயிருந்தேன். ஒரு அவசர அஃபிஷியல் வேலை. எனக்கு வந்து கரெக்டாக வந்து எந்த செக்ரட்டரிகிட்ட போய் அதை பற்றி பேசணும்னு தெரியல. அதனால அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். ஆனால் இந்த தடவை வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, இது ஒரு ரொம்ப தலை போகிற வேலையாக இருக்குது, எனக்கு வந்து இந்த செக்ரட்டரியை பார்த்தா நல்லாயிருக்கும், சம்மந்தப்பட்ட செக்ரட்டரி பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் இந்த செக்ரட்டரியை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த செக்ரட்டரிக்கு இன்டர்காமில் கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு மீட்டிங் இருக்குது, நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வாங்க, ஒரு 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 மணிக்கு வந்து நிஜமாவே அந்த செக்ரட்டரி என்ன பார்த்தாரு சார், எனக்கு பதிலும் சொன்னார் சார், அது வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாரு சார். அப்போதான் எனக்கு அப்பா எனக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு பிரயோஜனம் இருக்குது இன்னைக்கு. ஆனால் நிஜமாவே ரொம்ப மாறி இருக்கு சார். அதாவது அந்த ஆட்டிடியூட்ஸ், ஹவு பியூரோக்ராட்ஸ் அப்ரோச் காமன் பீப்புள் டெல்லியில் ரொம்பவே மாறி இருக்கு. இப்போ தேர் ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் ட்ரிவன். அவங்க வந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கணும், ஒரு தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணணும், தே வாண்ட் டு ஹெல்ப் இண்டஸ்ட்ரி, தே வாண்ட் டு ஹெல்ப் பிஸ்னஸ். தட் ஆட்டிடியூட் இஸ் டெஃபினெட்லி தேர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹவ் இன்டராக்டட் வித் 6 different departments in Delhi so far in the recent past. And everybody has been very cooperative. முன்னாடி மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ தொழில்துறைக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி சார் கம்யூனிகேஷன் எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி தெரியவே மாட்டேங்கிறது. எனக்கு தொழில் பண்ணுற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் பற்றி தெரிய மாட்டேங்குது சார். ஸ்கீம்ஸ் வந்து அது எஸ்பெஷலி இந்த டெல்லி தமிழ்நாடு இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணங்கிற பிரச்சனை மாதிரி அங்கே வர ஸ்கீம்ஸு முதல்லையே அங்கே எந்த ஸ்கீமுக்கு நம்ம கிட்ட போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல யூபி
பீகார் அந்த மகாராஷ்டிராக்காரங்க எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டு முடிச்சுட்டாங்க, கோட்டா முடிஞ்சிருக்கு, நம்ம போகிறது டைம் ஆயிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொழில்துறையோட நம்ம எவ்வளோ தூரம் கம்யூனிகேட் பண்ணுறோம் சார்? அந்த மேண்டேட் இருக்கா உங்களுக்கு? தொழில்துறையோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த மேண்டேட் இருக்கா? அப்படி இல்லவே இல்லை உங்களுக்கு. ஓகே, பட் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரியான இதெல்லாம் மேண்டேட் இருக்கா சார்? எல்லாமே நாங்கள் வந்து இப்போ எங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூரல் அவுட்ரீச்சுக்காக ஐகாப்னு ஒரு ஃபார்மேட். ஓகே, வந்து வி கோ அண்ட் கண்டக்ட் ப்ரோக்ராம், தட் இஸ் இந்த நேச்சர் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அது அங்கே டிஐபியோட பர்பஸ் அதான் உங்களுக்கு தெரியும், டிஐபி த்ரூ மீடியா, ரைட். But of course, this is a very good idea. I mean, we should take it up to the headquarters. That particular segments, we have to cater with them, and we may actually do this type of ICOP with say some particular segment audience. Right. அது வந்து நல்லா இருக்குதான். So one can your organization partner with CBC? Suppose colleges you have a very good wide reach also. Can your organization partner with CBC to take the educational Startup India and the Atal Skill Mission? இதெல்லாம் கொண்டு போறதுக்கு when we have a big event, not ICOP, big exhibitions or bigger forum, can your organization partner with us to take this message of how to reach the general student? Educational loans இருக்கட்டும், இல்லை அவர் சொன்ன மாதிரி this 8th class and the student who passes 8th class he gets 75,000. It's a very nice program. But அதை வந்து can your organization partner with CBC? கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஆனால் வந்து அந்த மெசேஜ் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது இட் வில் பி ஆர்கனைசேஷன் டிபெண்ட். நீங்கள் சொல்கிற மெசேஜ் அப்படியே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது வந்து எங்களோட ஃபார்மேட்டில் நாங்கள் எங்கள் ரீடருக்கு சொன்னால் தான் அது அப்படி போய் சேரும். அது கண்டிப்பாக பார்ட்னர் பண்ணலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து ஆர்கனைசேஷன்ஸோட நீங்கள் எப்படி பார்ட்னர் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடல் பென்ஷன் யோஜனா அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஆனால் எங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னே தெரியாது. ஒய் தொழில்கள் மூலிமா நீங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸை நீங்கள் ஆக்சுவலி கொண்டு போய் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சம்மந்தப்பட்டவங்க, ஏன்னா தொழில் மூலிமா நீங்கள் போயாச்சுன்னா எங்களால் கேம்ப் ஹோல்டு பண்ண முடியும், எங்களால் இதை பற்றி அறிவிப்பு பண்ண முடியும், அவங்களோட குடும்பம் கூட்டிகிட்டு வர முடியும், இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும் எங்களால். அப்போது தொழில் மூலிமா நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக பிஸ்னஸஸ் மூலிமா வந்து நீங்கள் உங்களோட ஸ்கீம்ஸை கொண்டு போகலாம். அங்கே நீங்கள் பிரைம் மினிஸ்டர் படத்தை போடலாம், பிரச்சனையே வராது. ஜென்சியோட அந்த பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ஸோ வேற இதுதான் சார் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி அனுபவத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் சார். எக்ஸ்பீரியன்ஷியல் கம்யூனிகேஷன் பற்றி எப்படி புது அனுபவங்களை கொடுக்கறது. ஒரு இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஒரு வயலுக்கு போயிருப்பாங்க, எப்படி மில்லட்ஸ் வளர்றதுன்னு பார்த்துருப்பாங்கிறது எனக்கு தெரியல. அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்துருப்பாங்களா, அது என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாறுறதுன்னு பார்த்துருப்பாங்களா, அதுவும் தெரியல. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிஐ போகணும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு கூட இன்னைக்கு ஸ்கூல்ஸில் அது பற்றின அவேர்னஸ் இல்லை. நிறையா ஸ்கூல்ஸோடு நாங்கள் வேலை பண்ணுறோம். எங்களோட மாணவர் பதிப்பு பட்டம்னு சொல்லிட்டு இருக்குது, அது நிறையா ஸ்கூல்ஸ்க்கு போகிறது. அப்போது இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பற்றி சுத்தமாக அவேர்னஸே இல்லை, எந்த மாணவர்களுக்கும் அவேர்னஸ் இல்லை. அது இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே இப்போ ஒரு மாணவராக இருந்துட்டு எனக்கு என்னோட கரியர் பார்த்து எனக்கு சரியாக தெரியாது, என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியுமா இந்த டிபார்ட்மெண்ட்டால்? ஒரு கார்பெண்டர் வேலைனா என்ன, ஒரு வெல்டர் வேலைனா என்ன, ஒரு ஏசி மெக்கானிக் வேலைனா என்ன, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நேரடியாக கொண்டு காட்ட முடியுமா, இல்லைன்னா என்னையே பண்ண வச்சு காட்ட முடியுமா எனக்கு அப்படி? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து இன்னைக்கு நம்மளோட கம்யூனிகேஷனில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் we can address that. Can I add one thing? Sir, what sir has suggested. I think along with the communication, I think we also need to have a strong social mobilization component to it. I think that's where the whole the mutual marriage can happen. I think to your question, sir, how do we fill these exhibitions? How do you attract people to these exhibitions, and how do we reach out to more people? I
I think one of the things you could do is, have a very strong social mobilization strategy. One of the things could be a partnership with NSS, right? If you have a partnership with NSS, with the local colleges and schools, young people can actually, get you people, right? And get you people, they'll also mobilize people for you. Not just for, schemes and programs, but also in terms of, having exhibitions, also some interactive sessions where young people can also learn about the new schemes which are related to them as well, right? I think, that would be a very good strategy, especially when you're talking about that theme you're talking about right now, is to build partnerships at the local level. I think we need to also focus on building partnerships at the local level, at your level. Like, who are these influencers who can take my message further? I think that's something which we could think of, because nobody is stopping you from partnering with NSS at the local level, right? And I think even the panchayats can also do it. Probably panchayats could be a little political there, especially when you're in opposition state. But when you can always rely on organizations like NSS, NYKS, the national platforms, youth platforms, any national youth platform where you can collaborate and take this message forward. That could be a very good strategy in terms of that. Yeah. Actually, we regularly coordinate with NSS, NYK and including that women's self-help group, ICDS, Yes. all these organizations. SRLM, NRLM, livelihood mission. They are part of our. Yes. Yeah. The main thing is, see, newspapers are bound by law in whatever they do. So we have a responsibility to bring only the correct information to you, right? And there is somebody called an editor who curates the massive flow of information. For example, every day I handle about 600 news items. But out of that, you will only see about 100 news items published in the newspaper. So the job of the editor is to decide what is important today, what needs to be communicated today. So there is someone doing that job for you, and they will bring you the most relevant information of what you need to know today. Maybe that information does not entertain you, but it is important information. Whatever is in the newspaper, whatever newspaper you may read Dinatandi, it is a very good newspaper, read Indian Express, that is a very good newspaper. I won't say the same for Times of India, but these are all very good newspapers. You can go and access information here, because this is solid information that is totally trustworthy. So after this, you build your layers with social media based on the information that you have read in the newspaper. That is perfectly fine. But if social media is going to be the base, then that is going to be very difficult, because you are not going to be accessing trustworthy information, or you are not really going to know what is happening in society, because social media is an echo chamber and is run by algorithms, and whatever your preferences are, it is only going to show you that information. You are not going to get information at large. You think that because of the quantum of information being thrown at you by social media, that you are getting a lot of information, but that is not true. Just assess the kind of information social media is showing you over a period of 6 months very objectively. You will realize that you are only being shown what you want to see. Right? So, to know what else is happening, newspaper is very important. And again, with something with CPC, sir, you are advertising in English newspapers. I have a big problem with that. Advertise in any Indian language newspaper, please. 90% of the advertisement budget is going towards English newspapers. When you want to do rural mass outreach, I'm not saying advertise with Dinamalar, advertise with any Indian language newspaper. That will be much more effective. Of course, there are many policy issues like that. That is a little beyond us, and we'll try to communicate.